தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு புது அன்பாக்சிங்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் எதுடான்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த கருப்பு பெட்டி தான். இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா? எஸ், போக்கோ இப்போ இந்தியாவில் புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, போக்கோ M3. பட் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்திருக்கு. இந்த ஸ்பெஷல் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பெஷலி அந்த M3க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் தான், பெங்களூர்லேருந்து வந்தே தந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ கண்ணாடியெல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே கிருஷ்ணகிரிக்கு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துடும் மெயின் சிட்டிலலாம். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊருக்கே வரும். வந்ததுக்கப்புறமாவும் ஓப்பன் பண்ணால் பாதி உடஞ்சி தான் இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்கல்ல. போக்கோ M3 கில்லர் லுக்ஸ். உண்மையிலே கில்லர் லுக்காக இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா M3, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது, குறிப்பாக அந்த மஞ்சள் கலர். ஸோ இதுவும் அதுதானான்னு பார்க்கலாம். ஸோ நிறைய அப்படியே சும்மா நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சு நம்ம வீடியோ பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அண்டு ஓகே, ஸோ சவுண்ட் வந்தது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டப்பா கொடுத்துருக்காங்க. பெயிண்ட். எஸ், இதுதான் அந்த டப்பா. நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கலாமா? ஷேக் பண்ணி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தெர்மோகோல் சேஃப் ஃப்ளோரசன்ட் ப்ளூ இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் பிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ளோரசன்ட் எல்லோ. ஸோ அவங்களுடைய ஃபோன் என்னென்ன கலரோ அந்தந்த கலரில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் எல்லோ. ஸோ இது அண்ட் இதுதான் நான் சொன்னேன்ல எடுக்கும் போதெல்லாம், இது ஃப்ளோரசன்ட் இல்லை, இது மெட்டாலிக் பிளாக். ஸோ இது நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னுடைய தமிழ் செல்வன் சேனலுக்கு வேற ஒரு வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பெயிண்டெல்லாம் அடிக்கிற மாதிரி. மேபி இதை யூஸ் பண்ணி அடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் ஃபைனலி நமக்கு தேவையான மொபைல் இருக்குது, தட் இஸ் போக்கோ M3 இருக்குது. எஸ், இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணலாம், இதை பக்கமாக வைக்கலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரின்னு போட்டிருக்காங்க, அண்ட் மேட் இன் இந்தியான்றதையும் போட்டிருக்காங்க. பின்பக்கமாகவும் மேட் இன் இந்தியா இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னன்றதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சில டைம் இந்த மாதிரி டைட்டாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பிரச்சனை. எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸும் இருக்குது, அண்ட் ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பவும் போலவே. இதெல்லாம் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய மொபைல் இருக்குது. ஸோ மொபைலுடைய டிசைனை பற்றி தான் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. டிசைன் அந்தளவுக்கு இருக்கா? வாவ். இதில் சார் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக போட்டிருக்காங்க. 0.868 Wh/kg கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொபைலை பற்றி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதனால் அதை சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு சார்ஜர் அண்ட் கேபிள், டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, போக்கோ இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பிராண்ட் அப்படின்றத ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களே அறிவிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் பின்பக்கமாக மட்டும்தான் போக்கோ கொடுத்துருக்காங்க. சார்ஜர்லேயும் MI தான் இருக்குது, கேபிள்லேயும் MI தான் இருக்குது. சார்ஜர் 22.5 வாட்கான சார்ஜர், அண்ட் மொபைல் 18 வாட்கான சார்ஜர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேறு ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டான விஷயம். ஸோ எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இண்டிபெண்டன்ட் பிராண்ட், நாங்கள் யாருக்கூடயுமே சேரல, நாங்கள் தனியாக தான் செயல்பட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, எனக்கு இவங்க இன்னொரு கம்பெனி தயாரித்து கொடுக்குறதும் பிரச்சனை கிடையாது. அந்த லோகோவையாச்சும் மாற்றலாம் இல்லை, இண்டிபெண்டன்ட் பிராண்டு நீங்களே சொல்கிறதுனால அதை செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறது. இவங்க மட்டும் கிடையாது, ரியல்மியும் அதே தான். ஸோ பார்த்தீங்கன்னா OnePlus மட்டும்தான் அவங்க இண்டிபெண்டன்ட் பிராண்ட் மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஓப்போ கிட்ட இருந்து எல்லாமே வரும். ஸோ இவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் ப்ரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மொபைலை பார்க்கலாம். எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குல்ல? கேட்டாங்க எந்த கலர் வேணும்ட்டு. நான் எல்லோ கலர் தான் வேணும் எனக்கு ரிவ்யூ யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இன்னும் மற்ற விஷயங்கள் சொல்லலை. டிசைன், பிகாஸ் டிசைன் பார்க்க எனக்கு பிடிச்சிட்டே இருக்குது. அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, நீங்களே கேளுங்க, தெரியுதா? ஸோ அந்த அளவுக்கான ஒரு டெக்ஸ்சரும் இருக்குது. பட் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இதுக்கு மட்டும் தான் நான் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுவேன். தைரியமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கீழே உள்ளன்ற ஒரு பயத்தோடு தான் யூஸ் பண்ணுவேன் எல்லா மொபைலுமே. ஸோ இதில் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அண்ட் குறிப்பாக இந்த கேமரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் தான் மெயினாக பேசப்பட்டது. இது எப்போ லான்ச் ஆச்சோ அப்போ குளோபலாக. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த சைட் மட்டும்தான் இருக்கும். இந்த சைட் போக்கோ பிராண்டிங். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு போக்கோ பிராண்டிங் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது.
கிடையாது. ஒரு சில பிராண்ட்லாம் இவ்வளோ பெருசு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். இது கூட கட் பண்ணி இருந்திருக்கலாம் மேபி, பட் ஸ்டில் இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும்போது எனக்கு பெருசாக வந்து நோட்டீஸ் ஆகலை. எப்பவுமே இங்கே கொடுக்கறதுக்கு பதில் இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணிடலாம். பூட் பண்ணுற அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக ஒர்க் ஆகுது. அதற்கு கொஞ்சம் மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ராக் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் நமக்கு 3.5mm ஜாக் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக 2 ஹோல்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டும் வந்து போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழ் பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை பூட் பண்ணும்போது கீழே ஐ ரெட் த அக்ரிமெண்ட் ஃபேஸ் மோஜி பிரைவசின்னு கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்ஐலையும் அது இருக்குது, போக்கோலையும் அது கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அநாயகமாக இருக்குது. நமக்கு வேணுன்றது நார்மல் பிரைவசி மற்ற விஷயங்களுக்குலாம் ஓகே, பட் தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு நீங்கள் பிரைவசி படித்து பார்க்காம எஸ் கொடுக்கறது ரொம்பவே தவறான விஷயம். நான் எல்லா அன்பாக்சிங்லையும் இதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கிட்டையுமே நம்ம இது வந்து கொடுக்காம கொஞ்சம் உஷாராக இருக்கிற வரைக்கும் நல்லது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நோ கொடுத்துக்கோங்க. திரும்ப வரும்போது எஸ் கொடுத்துக்கலாம். வேறு ஆப்ஷனே வந்து இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் ஆப்ஷன் இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு ஸ்கிப். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் 6.52 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான், ஒரு நார்மல் டிஸ்பிளே தான். 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தான் இருக்குது. பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்து தெரியுது. ரொம்ப பிரைட்னஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் எங்கன்னா ப்ராசர் தான். இதில் Snapdragon 662 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இவங்க அண்ணன் ரெட்மி கிட்ட இருந்து அதே மாதிரி ஒரு ப்ராசரில் ஒரு சில மொபைல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. மோட்டோ கூட ஒரு சில மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மொபைல் காம்பினேஷன்லாம் வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ராசர் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ப்ராசராக வந்து இருக்கும். ஏன் டீசென்ட்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி கேம்ஸை நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு விளையாட முடியாது. பட் ஓரளவுக்கு மாடரேட்டில் வச்சு நீங்கள் கண்டினியூஸாக கூட விளையாடலாம். ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேட்டரியை நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் இதில் உங்களுக்கு 6000 mAh கொண்ட பேட்டரி கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 18 வாட் வந்து சப்போர்ட் இருக்கு. 22 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் ஃபோனை பூட் அப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஹைலி அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இவங்க வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளோட்வேர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் எம்ஐ அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் ஸ்டில் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது ஸ்லோனஸாக தெரியுது. இந்த 662வும் இந்த எம்ஐயோடைய காம்பினேஷன் கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா பூட்டப் ஆகி கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனால் அப்படி மெதுவாக தான் வருது. கேமரா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஷட்டர் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் மேபி ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 662 இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஃபாஸ்ட் ப்ராசஸிங். பட் இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு லேக் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. மேபி தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு அந்த ஒரு சின்ன லேக் கண்டிப்பாக விசிபிள் ஆகுது. கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான கேமரா. என்ன ப்ரோ ஒரு கேமராவான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு கேமரா தான் மெயின் கேமரா. 48 மெகாபிக்சலுக்கான கேமரா. மீதி 2 கேமரா இருக்கு அவ்வளோதான் சொல்லும். ஏன்னா அது ரெண்டுமே 2 மெகாபிக்சலுக்கான கேமரா. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமராவும் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அவ்வளோதான். முன்பக்கமாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் எடுக்கக்கூடிய சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது. இது என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு இந்த எல்லோ கலர் பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் கையில் பிடிக்கும் போது ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் தெரியல. 6000 mAh பேட்டரி இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எக்ஸாக்டான வெயிட் என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன், நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விலையில் லான்ச் பண்ணுறாங்கன்றது இப்போ எனக்கு தெரியாது. பட் இவங்க லான்ச் பண்ணுறது 10,000 ரூபாய் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 999, அதாவது 9999
9,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு ப்ரைஸிங்காக இருக்கும். ஏன்னா காம்படிஷனையும் பார்த்தீங்கன்னா 11, 12 இந்த ரேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ 10,000 அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு டீசெண்டாக இருக்குது, கரெக்டான ஒரு ப்ரைஸிங்காக இருக்கும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதை பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் தான். கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வேணும்னா அந்த ரிவ்யூவில் என்னுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க்கணும் ஜி.